டுடே கிளாஸில் டிபிஎம்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ்னால் என்னது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிபிஎம்எஸ் சொல்கிறோம். நம்ம எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் ஏ சாஃப்ட்வேர் யூஸ் டு ஸ்டோர், ஆர்கனைஸ், மேனேஜ் அண்ட் ரீட்ரைவ் அண்ட் மேனிப்புலேட் தி டேட்டா எஃபிஷியன்ட்லி. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரீட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் அதை எடிட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வேலையை எஃபிஷியண்ட்டாக அண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் ஆக்ட் அஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் டேட்டாபேஸ் ஆர் அப்ளிகேஷன் அண்ட் தி டேட்டாபேஸ். ஸோ யூசருக்கும் டேட்டாபேஸுக்கும் இல்லை அப்ளிகேஷனுக்கும் டேட்டாபேஸுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக தான் இந்த டிபிஎம்எஸ் ஒர்க் ஆகுது. தென் வாட் இஸ் டேட்டா? Data is a collection of fact and figures obtained from through the observations, measurement, study, analysis. ஸோ டேட்டாங்கிறது வந்து ஃபேக்ட் ஒரு ஃபிகர்ஸ் தனித்தனியாக. ஓகேங்களா? ஸோ டேட்டா தனியாக பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா கேன் பி நியூமெரிக்கல், டெக்ஸ்ட் பேஸ்டு ஆர் இமேஜ், வாட் எவர். இது எல்லாமே நம்ம டேட்டா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் குட் பை, ஐ எம் ஒரு டேட்டா. ஸோ ஐ ஒரு டேட்டா, ஆம் ஒரு டேட்டா, குட் பை ஒரு டேட்டா. இது தனித்தனி டேட்டா. இப்போ ஐன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியாது, ஆம்னா மீனிங். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன். ஐ எம் குட் பை அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டாங்கிறது ஃபேக்ட், ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட், கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் ஆர் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ டேட்டாலுமே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்னா என்னென்னா, அது வந்து ரேர்லி தான் சேஞ்ச் ஆகும். இப்போ வேர்ல்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது கண்ட்ரி வந்து ஆட் பண்ணுவாங்க, மற்றபடி அது சேஞ்ச் ஆகுமா? ரேர்லி தான் புதுசாக வரும்போது அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் டேட்டாம்பாங்க. பட் டைனமிக் டேட்டாங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் நீங்கள் 9th படிக்கும்போது உங்கள் கிளாஸில் 10 பேர் 50 பேர் இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் அதே நீங்கள் 10th போனப்பறம் அந்த 9th இருக்கிற கிளாஸில் ஸ்டூடெண்ட் மாறிடுவாங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது வந்து டைனமிக் டேட்டா. ஓகே, தென் வாட் இஸ் டேட்டாபேஸ்? ஸோ database is an organized collection of structured data stored in electronically. அதாவது ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிப்பாங்க எலக்ட்ரானிக்கலி. எப்படின்னா ஆர்கனைஸ்டு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்குல்ல, நிறைய டேட்டா. ஸ்ட்ரக்சர்னா மீன்ஸ் வந்து இப்போ ஐ எம் குட் பை. ஓகேங்களா? ஆம் ஐ குட் பை, குட் ஐ எம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஐ எம் குட் பைங்கிறது ஸ்ட்ரக்சராக இருக்குதா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழப்பி இருக்குது. ஸோ டேட்டாவை, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இருக்கிற டேட்டாவை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற இடம் தான், எலக்ட்ரானிக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் டேட்டா பேஸுங்கிறாங்க. இப்போ தான் பார்த்தோம் டிபிஎம்எஸ் இன்ட்ராக்ட் வித் எண்ட் யூசர், அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா பேஸ் டு அனலைஸ் டேட்டா. ஸோ டிபிஎம்எஸ் எது கூட இன்ட்ராக்ட் பண்ணுது? நம்ம யூசர், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ யூசர் அண்ட் டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சார்லஸ் வி பேட்ச்மேன் அப்படிங்கிறத 1960 வந்து டிபிஎம்எஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் 1963 ஹி டெவலப்டு இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர், ஐடிஎஸ் அப்படிங்கிறத வந்து அவர் டெவலப் பண்ணார். தென் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சோர்ஸ் டிபிஎம்எஸ். ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ்னால் ஃப்ரீ சோர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோங்க. தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்னால் என்னது? அட்வான்டேஜ் இல்லை நமக்கு அது மூலிமா கிடைக்கிற யூசஸ். ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி, ரெடியூஸ்டு டேட்டா ரெடண்டன்சி. ஸோ நார்மலாக அதான் நம்ம அங்கே மேலே பார்த்தோம், ஸ்டோர்டு, ஆர்கனைஸ்டு, மேனேஜ் பண்ணுறது, ரீட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம சொன்னோம்ல, அதே தான் இங்கேயும். பட் இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா அக்யூரேட் அண்டு கன்சிஸ்டன்ட் டேட்டா இருக்குமா? ஓகேங்களா? ஸோ இது தனித்தனியாக நம்ம சொல்லலாம். இன்டெகிரிட்டி அப்படிங்கும்போது அந்த டேட்டா வந்து அக்யூரேட்டாக வேலிடான டேட்டா இருக்கும். ஓகேங்களா? டேட்டா இன்டெகிரிட்டிங் போது டேட்டா வந்து அக்யூரேட்டாக வேலிடான இது இருக்கும். செக்யூரிட்டினா என்னது? டேட்டா வந்து செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு இதாகாது. ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கும், நம்ம டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். தென் ரெடியூஸ்டு டேட்டா ரெடண்டன்சினா என்னது? அதாவது ஒரே டேட்டாவை மல்டிபிள் டைம் ஸ்டோர் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்பேஸை. ஸோ ரெடியூஸ்டு டேட்டா ரெடண்டன்சி. ஓகேங்களா? ஸோ சேம் டேட்டா இஸ் நாட் ஸ்டோர் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ்.
அதுதான் வந்து இது. தென் டேட்டா ஷேரிங் நிறையா இருக்குது. டேட்டா ஷேரிங் டேட்டா ஷேரிங்னா ஒரு மல்டிபிள் யூசர் கேன் அக்சஸ் சேம் டேட்டா பேஸ். ஸோ ஒரே டேட்டா பேஸை மல்டிபிள் யூசர் அக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா. ஸோ அந்த டேட்டா பேஸை இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ பேக்கப் இருக்கும், ரெக்கவரி இருக்கும். ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், ரீட்ரைவ் பண்ண முடியும் நம்ம டேட்டாவை. அது மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அதனால் வந்துட்டு எந்த அஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எஃபிஷியன்ஸ்லி மேனரில் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். தென் ஆர்டிபிஎம்எஸ். ஸோ ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிபிஎம்எஸ் தான். அதே மாதிரி இதில் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே. ஸோ அப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இங்கே டேட்டாவை ஸ்டோர்ட் இன் டேபிள்ஸ், அதாவது ஒவ்வொரு டேட்டாவுக்கும் டேபிள் ஃபார்மேட்டில் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, ரோ அண்டு காலம். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டேட்டாவுக்கும். இதை இன்வென்ட் பண்ணது ஏன்னா இஎஃப் கோட் அப்படிங்கிற பேஷன் தான். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆர்டிஎம்எஸில் இதில் வந்து ரிலேஷன் அப்படிங்கிறத டேபிள்னு சொல்கிறோம், டூப்பிள் அப்படிங்கிறது ரோ, ஆட்ரிபியூட் அப்படின்னா காலம். ஸோ ரோவை என்ன சொல்கிறோம், டூப்பிள், காலமை ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். இது போக வந்து ஈச் ரோ ஹேஸ் எ யூனிக் கீ. ஒவ்வொரு ரோக்கும் ஒரு யூனிக் கீ இருக்கும். ஸோ கீனா அப்படி என்னன்ட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கீனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். தென் ரைட், keys in DBMS overview. Keys uniquely identify records and establish relation between tables. ஸோ கீ தான் வந்து அந்த நம்ம இப்போ டேபிள் போகிறோம்ல, ஓகேங்களா, அந்த டேபிளில் அந்த யூனிக்காக இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஆல்சோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அந்த டேபிளில் இருக்கிற மற்ற டேர்ம்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் கீ. ஓகேங்களா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கீ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கீ பிரைமரி கீ. ஃபஸ்ட்டு கீ பிரைமரி கீ. ஓகே. ஸோ இது இப்போ நம்ம சொல்ல போகிற கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கீ தான் இருக்கும். பிரைமரி கீ, கேண்டிடேட் கீ, தென் வந்து ஃபாரின் கீ இருக்கும், தென் ஆல்டர்னேட்டிவ் கீ இருக்காது இல்லையே, ஆமாம் 4 கீ இருக்கும். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா 4 கீ தான் இருக்கும். ஓகேங்களா? பட் நான் உங்களுக்கு வந்து நிறையா இது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், டேபிள்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு டேபிள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் டேபிள். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் ஐபிபிஎஸ் வச்சுருக்கிறோம். இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இப்படி இருக்குது. ஸோ பிரைமரி கீனா என்னென்னா, பிரைமரி கீ தான் வந்து மெயினான கீ. ஸோ அதாவது யூனிக், அதை வச்சு தான் நம்ம மற்ற எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஸ் கொண்டு வர முடியும் நீங்கள். ஸோ இந்த ஒரு டேபிளில் யூனிக்காக இருக்கிற கீயை தான் நீங்கள் பிரைமரி கீன்னு சொல்லணும். ஒன்று. இப்போ அந்த யூனிக்காக இருக்கிற கீ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் தான் நான் பிரைமரி கீயாக யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் வேறு தானே இருக்கும். அதாவது 2 பர்சன்ட் ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ பிரைமரி கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிரைமரி கீ வந்து யூனிக்காக இருக்கணும். தென் பிரைமரி கீ வந்து நல்லாவும் இருக்கக்கூடாது. மீன்ஸ் அது வேல்யூ இல்லாமலும் இருக்கக்கூடாது. தென் ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் நம்பரை பிரைமரி கீன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி யூனிக்காக இருக்கும். இப்போ நேம் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்காது. ஒரே நேமில் 2 பேர் 3 பேர் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தும் வேறு ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கலாம். பட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி யூனிக்காக இருக்குமா? ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு ஃபோன் நம்பர் தானே இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி
3 இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணால் பிரைமரி கீயை எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எதை அசியூம் பண்ணுறீங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை பிரைமரி கீன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் நம்பர் இமெயில் வந்து நீங்கள் பிரைமரி கீயை அசியூம் பண்ண முடியாது. ஸோ பிரைமரி கீயை வச்சு தான் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. புரிஞ்சுக்கிட்டா? ஓகே. இப்போ அது மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் இருக்கும். இப்போ நான் ரிஜிஸ்டர் நம்பரை பிரைமரி கீயை வச்சுட்டேன்னா இப்போ என்ன நடக்கும்? இந்த ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேண்டிடேட் கீ. ஸோ நம்ம யூனிக்காக இருக்கிற கீ தான் பிரைமரி கீன்னு சொல்லிட்டோம். அதான் ஒன்று தான் எடுக்க முடியும். ஓகே. அப்போ நான் ரிமைனிங் இருக்கிற யூனிக்கான கீயில் என்ன சொல்லுவோம் நம்ம? கேண்டிடேட் கீ. ஓகேங்களா? இதுவும் யூனிக்காக தான் இருக்கும். இதுவுமே cannot be null. ஸோ ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீ இப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், ஸோ யூனிக்காக இருக்கிறது ஃபுல்லாக கேண்டிடேட் கீ நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில். ஸோ ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீ இஸ் சூஸன் அஸ் ஏ பிரைமரி கீ. ஸோ ஏதாவது ஒரு கேண்டிடேட் கீயை நீங்கள் பிரைமரி கீயை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பிரைமரி கீக்கும் கேண்டிடேட் கீன்னு என்ன டிஃப்ரென்ஸாக? யூனிக்காக இருக்கிற கீ ஃபுல்லாக நம்ம வந்து கேண்டிடேட் கீன்னு எடுத்துக்கிறோம். அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பிரைமரி கீயாக மெயின் கீயை எடுத்துக்கணும். ஸோ நான் இங்கே ரெஜிஸ்டர் நம்பரை மெயின் கீயை எடுத்துட்டேன், ஃபோன் நம்பரு அண்ட் இமெயில் ஐடியை கேண்டிடேட் கீயை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் ஆல்டர்னேட்டிவ் கீ. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கீ அப்படின்னா என்னென்னா, இப்போ இதில் நம்ம என்ன சொல்லிட்டேன்? ரிஜிஸ்டர் நம்பரை நான் பிரைமரி கீ எடுத்துட்டேன், ஃபோன் நம்பரும் இமெயிலும் நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ யூனிக்காக இருக்கிறது ஃபுல்லாக கேண்டிடேட் கீ, ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இதில் நான் வந்து ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நான் என்ன சொல்கிறது, பிரைமரி கீ எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எந்த கேண்டிடேட் கீ வந்து பிரைமரி கீயாக சூஸ் பண்ணலையோ அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கீ. ஓகேங்களா? ஸோ எந்த கீஸ்லாம் வந்து நீங்கள் பிரைமரி கீயாக சூஸ் பண்ணல, இப்போ வந்து 3ல் ரிஜிஸ்டர் நம்பரை பிரைமரி கீயாக சூஸ் பண்ணிட்டீங்க, மிச்சம் 2 இருக்கிறதே நீங்கள் பிரைமரி கீயாக சூஸ் பண்ணல, அது ஆனால் அந்த 3மே கேண்டிடேட் கீஸ் தான். ஸோ அப்படின்னா சூஸ் பண்ணாத கேண்டிடேட் கீஸ் இருக்கும்ல, அதுதான் ஆல்டர்னேட்டிவ் கீ. ஸோ கேண்டிடேட் கீஸ் ஆர் நாட் செலக்டட் அஸ் ஏ பிரைமரி கீ. ஓகேங்களா? ஸோ இந்த 3க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் கீ. ஸோ சூப்பர் கீ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இமெயில் இருக்குதா? ஸோ இப்போ சூப்பர் கீ மீன்ஸ் சிங்கிள் யூனிக்காக இருக்கிற கீ எப்போலாம் சூப்பர் கீன்னு சொல்லலாம். இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபோன் நம்பரை நீங்கள் சூப்பர் கீன்னு சொல்லலாம் தனியாக, இமெயிலை நீங்கள் சூப்பர் கீன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர், கமாண்ட் நேம், இதையும் நீங்கள் சூப்பர் கீன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தேவை ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி வந்துடணும், அதில் ஒரு யூனிக்கான கீ வந்துடணும். ரிமைனிங் எது வந்தாலும் பிரச்சனை அது கூட. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அதான் இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ரிபியூட் கூட வரலாம். ஆட்ரிபியூட்னா என்னது? காலம். ஓகேங்களா? ஸோ அதான் ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் நேம், இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும், ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த். ஸோ இப்படி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சூப்பர் கீ. ஸோ மே கண்டெயின் ரிடண்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ், சூப்பர் செட் ஆஃப் கேண்டிடேட் கீ. அதான். ஸோ இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கீ இருக்கணும், பட் அதில் ஒன்று கண்டிப்பாக யூனிக் கீயாக இருக்கணும். ஓகேங்களா? தென் காம்போசிட் கீ, காம்பினேஷன் ஆஃப் 2 or more attributes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்போசிட் கீயில் வந்து 2 or more. ஸோ இப்போ சூப்பர் கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 நம்ம சொன்னோம், ரெஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி நேம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா காம்போசிட் கீ வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 or more ரிஜிஸ்டர் நம்பர். இங்கே அதாவது சூப்பர் கீயில் பார்த்தீங்கன்னா தனியாக கூட வரலாம், வெறும் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் கூட நீங்கள் சூப்பர் கீயாக சொல்லலாம். பட் காம்பினேஷன் கீழே அப்படி சொல்ல முடியாது, கண்டிப்பாக இது வந்து கம்பைன் பண்ணி தான் வரும். ரிஜிஸ்டர் நம்பர் தென் ஃபோன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் தென் இமெயில் ஐடி, ஆர் ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இப்படி தான் வந்து காம்போசிட் கீ வரணும். அண்டு காம்போசிட் கீ இங்கே வந்து ஒன்று தான் உனக்கு யூனிக் கீயாக இருக்கணும், இன்னொன்று வந்து நார்மல் கீயாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் இங்கே வர்ற எல்லாமே கண்டிப்பாக யூனிக் கீயாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து காம்போசிட் கீ. தென் ஓகே ஆக்சுவலி ஒன்று என்னென்னா ரிஜிஸ்டர் கீ அண்டு காம்போசிட் கீயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். யூனிக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் மோர் தென் ஒன் கீ வரணும். மீன்ஸ் யூனிக்காக இருக்கணும்னா என்ன யூனிக்காக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஓகே, ரிஜிஸ்டர் நம்பர், கோர்ஸ் ஐடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்காது. 101, 102, 103 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கோர்ஸ் வந்து C1, C2, C1 இங்கே கூட வரலாம். ஸோ காம்பினேஷன் வந்து யூனிக்காக இருக்கணும் எப்பவுமே. இப்போ 101 C1 வந்துட்டு இப்போ திருப்பி 101 C1 வரக்கூடாது. ஸோ நமக்கு தேவை அந்த ஆட்ரிபியூட் வந்து டிஃப்ரெண்ட், அந்த காம்பினேஷன் வந்து எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னமும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அதான் இப்போ ஸோ அதாவது காம்பினேஷன் வந்து எப்பவுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 101, 101, 102 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா? கோர்ஸ் ஐடி பார்த்தீங்கன்னா C1, C2, C3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும். 101 C1, இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி 101, அவனுக்கு C2 இருக்குது. பட் இங்கே திருப்பி C1 போட்டால் அது காம்போசிட் கீழே வராது. ஏன்னா இந்த காம்பினேஷன் எப்பவுமே யூனிக்காக இருக்கணும். மோர் தென் 2 ஆர் மோர் அட்ரிபியூட் தான் காம்போசிட் கீழே இருக்கணும். ஆனால் அந்த காம்பினேஷன் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இங்கே ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், இமெயில். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது சேம் காம்பினேஷனாக இருக்கக்கூடாது, ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. 101 C1 வந்துட்டுனா திருப்பி 101 C1 வரக்கூடாது. 101, 103 C1 கூட வரலாம். அதுக்கப்புறம் என்னன்னாலும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மாறி தான் அந்த காம்பினேஷன் வரணும். ரிப்பீட்டட் காம்பினேஷன் இங்கே நாட் அலோடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்போசிட் கீ. ஸோ என்ன யூனிக்காக இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆட்ரிபியூட் வேறு இருக்கலாம், அதில் யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் நம்பர், நேம் கூட வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் அந்த காம்பினேஷன் வந்து சேமாக இருக்கக்கூடாது, நாட் அலௌடு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேபிள் இருக்குது. இங்கே வந்து என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர் 1, 2, 3 இருக்குது. இங்கே நேம் இருக்குது. இங்கே வந்து என் பிளேஸ் இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். இன்னொரு டேபிள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கு, என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ 2 டேபிள் இருக்குல்ல, இந்த 2 டேபிளில் இந்த பிரைமரி கீயை வச்சு இன்னொரு டேபிள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ரெண்டுமே சேம் டேபிளாக தான் இருக்கும். அந்த ரெண்டுமே டேபிள் பேசுகிறது வந்து ஒரே பர்சனை பற்றி தான் பேசும். அதில் இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ஸ் பற்றி தான் பேசும். புதுசாக வேறு யாரையை பற்றி பேச போகிறது கிடையாது. அந்த மாதிரி 2 டேபிளை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஃபாரின் கீயோட வேலை. இது டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இப்போ மேலே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல நேம், டேட்டா பர்த் நேம். ஸோ வித்தின் தி டேபிளுக்குள்ளேயும் நம்ம அந்த பிரைமரி கீயை வச்சு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரோம்ல, அதுவும் ஃபாரின் கீ தான். ஓகேங்களா? ஸோ வித்தின் டேட்டா டேபிள் ஆர் அனதர் டேபிள் கூட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கீ. ஸோ ரியல் வேல்டு மீனிங்ஃபுல் கீ. ஸோ நேச்சுரல் கீங்கிறது ரியல் வேல்டு மீனிங்ஃபுல் கீன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் நம்பர். ஸோ இந்த மாதிரி அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டிரைவ்டு ஃப்ரம் ரியல் வேல்யூ டேட்டா பேஸ். நீங்களாகவும் கொடுக்க மாட்டீங்க. ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நம்மளாகவும் கொடுப்போம், மாற்றிக்கலாம். சிஸ்டம் அது ஜென்ரேட் பண்ணல. ஓகேங்களா? சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணாத டேட்டா ஃபுல்லாக நேச்சுரல் கீ. இப்போ ரிஜிஸ்டர் நம்பரு, எஸ்ஆர் நம்பரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணாது. பட் ஆதார் நேம், ஆதார் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் நம்மளாக கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நேச்சுரல் கீ. ஸோ நேச்சுரல் கீங்கிறது நம்மளாக என்ட்ரு பண்ணுற டேட்டா தான் நேச்சுரல் கீ. சிஸ்டம் கொடுக்காத டேட்டா ஃபுல்லாக. ஓகேங்களா? தென் சரகட் கீ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஜென்ரேட் கீ. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணாதது நேச்சுரல் கீன்னு சொல்லிட்டோம். அதாவது சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணது நேச்சுரல் கீன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுது அதுதான் இது.
ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் நம்பர் 1 2 3 4 5 ரிஜிஸ்டர் நம்பர் அதுவாக ஜென்ரேட் பண்ணுது, ரோல் நம்பர் அதுவாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வரும். ஸோ இதுதான் கீஸ். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். 1க்கு 2 டைம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஏன்னா வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸை வந்து ஆல்சோ கால்டு NoSQL, நாட் ஓன்லி SQL. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம DBMS. இப்போ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ரிலேஷனல் டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எதுக்காகனா லார்ஜ் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. இதுக்கு முன்னாடி ரிலேஷனில் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாக்காக அதை யூஸ் பண்ணுறோம், பட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அண்ட் லார்ஜுக்காக நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஹிராச்சிக்கல் 2 விதமான மாடல் இருக்குது. ஹைரார்ச்சிக்கல் மாடல் அண்ட் நெட்வொர்க் மாடல். ஸோ ஹைரார்ச்சிக்கல் மாடல்னால் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு பாருங்கள், இருந்து இப்படி போகும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீ இதில் இருக்கும், இப்படி போகும். இதுதான் வந்து ஹைரார்ச்சிக்கல். நெட்வொர்க்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒன்று இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் நெட்வொர்க் மாடல். ஓகேங்களா? இது வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், இது வந்து மெனி டு மெனி. ஸோ நிறைய கூட கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ DBMS ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ DBMS ஆர்கிடெக்சரை வந்து நம்ம வந்து 2 விதமாக சொல்கிறாங்க, 2 விதமாக சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்லலாம். இன்னொன்று இருக்குது என்னென்னா எக்ஸ்டர்னல், இன்டர்னல், கான்செப்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 இருக்குது. ஸோ இப்போ இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா டயர் 1. ஸோ டயர் 1ல் பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது டயர் 1 கிடையாது, சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். இது வந்து சிங்கிள் டயர். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் பர்சனல் ஆர் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பர்சனல் ஆர் ஸ்மால் அப்ளிகேஷன் தான் இந்த டயர் 1ல் இருக்கும், சிங்கிள் டயரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 டயரில் என்ன இருக்குன்னா கிளைண்ட்டு அண்ட் டேட்டா பேஸ். இங்கே தான் வந்து கிளைண்ட்டு சர்வரு, அதற்கான விஷயங்களை ஃபுல்லாக 2 டயரில் இருக்கும். தேர்டு டயரில் 3 டயரில் இங்கே என்ன இருக்குன்னா டோட்டல் அந்த DBMS சர்வர் அண்ட் டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டயர் 1ல் யூசர்ஸ் அண்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே கிளைண்ட் அண்ட் சர்வர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அண்ட் சர்வர் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கும். இப்போ இதே வந்து நான் சொன்ன 2 டைப்பாக அதை சொல்லலாம். இன்னொரு எப்படி சொல்லலாம்னா இதை எக்ஸ்டர்னல் லெவல், கான்சல் லெவல், இன்டர்னல் லெவல். ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் லெவலில் என்ன வியூ பண்ண முடியும்னா, நம்ம இப்போ யூசர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் லெவல் தான் வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதுலேருந்து இந்த கான்செப்டில் போகும். இந்த கான்செப்டில் என்ன இருக்குன்னா டேபிள், ரிலேஷன்ஷிப், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வியூ பண்ண முடியும் நீங்கள். ஓகேங்களா? தென் இன்டர்னல் லெவலில் தான் நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ண எல்லா டேட்டாவும் இந்த இன்டர்னல் லெவலில் தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் நம்ம யூசர் எதை வியூ பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் தான் வியூ பண்ண முடியும். கான்செப்டில் என்ன வியூ பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ்டர்னல் வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் எக்ஸ்டர்னல் லெவலில் பார்த்துக்கலாம். செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரு, டேபிள், ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கலாம். பட் என்டையர் டேட்டாவும் உங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் எங்கன்னா அந்த இன்டர்னல் தான். ஸோ இங்கே தான் நீங்கள் அதை வியூ பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், ஃபிசிக்கல் லெவலில் கூட சொல்லலாம். அந்த இன்டர்னல் லெவலில் வந்து ஃபிசிக்கல் லெவலில் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காமன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா ப்ரொசீஜர், டேட்டா பேஸ் அக்சஸ், லாங்குவேஜ், SQL. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DBMS லாங்குவேஜ். ஸோ DBMS லாங்குவேஜ் அப்படின்னா வந்து DDL. ஓகேங்களா? ஸோ DDL அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டு டிஃபைன் ஆர் மாடிஃபை தி ஸ்ட்ரக்சர். டிஃபைன் பண்ணுறது இல்லை மாடிஃபை தி ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஸோ இங்கே என்னென்ன நீங்கள் ஆப்ரேஷன், என்னென்ன டேட்டா கமாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிரியேட், அல்டர், ட்ராப், ட்ரங்கேட், இந்த கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ரீநேம்,
இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இது மூலிமா இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், இல்லை அல்ட்ரு பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் வேறு ஏதாவது இன்செர்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கோ, டெலீட் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற கமாண்டு இன்செர்ட், அப்டேட், டெலீட். ஓகேங்களா. தென் DQL, டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, யூஸ் டு ரீட்ரைவ் தி டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ். ஸோ ரீட்ரைவ் பண்ணுறதுக்காக, டேட்டாபேஸ்லேருந்து ரீட்ரைவ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னது, செலக்ட். தென் DCL, இங்கே வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், யூஸ் டு கண்ட்ரோல் அக்சஸ் அண்டு பெர்மிஷன். ஸோ நீங்கள் வந்து அக்சஸ் அண்ட் பெர்மிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து கிராண்ட் அண்ட் ரிவோக். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸு கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டோட லாங்குவேஜ். தென் டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்னா என்னென்னா, லாஜிக்கல் ப்ரூஃப் பிரிண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் தான் டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக கிரியேட்டட் யூஸிங் DDL கமாண்ட்ஸ். ஸோ DDL இப்போ தான் பார்த்தோம் நம்ம, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் ப்ரூஃப் பிரிண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் என்னது, டேட்டாபேஸ் ஸ்கீமா. தென் மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டா இஸ் டேட்டா அபவுட் டேட்டா. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், இப்போ என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த ஃபோட்டோவே ஒரு டேட்டா தானே. ஓகேங்களா. இப்போ அதில் இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தது, எங்கே எடுத்ததுன்னு அந்த டேட்டா பற்றின டேட்டா வகைன்னு ஒன்று கொடுக்கல, அதுதான் மெட்டா டேட்டா. ஓகேங்களா. ஃபோட்டோட டேட்டு, டைமு, லொக்கேஷனு. ஓகேங்களா. ஸோ டேட்டா பற்றின டேட்டா கொடுக்குறது தான் மெட்டா டேட்டா. தென் ஹைராச்சி ஆஃப் டேட்டா. ஸோ இருக்குல்லே சின்னது பார்த்தீங்கன்னா பிட்டு, அப்புறம் பைட்டு, ஃபீல்டு, ரெக்கார்டு, ஃபைலு, டேட்டா பேஸு. ஸோ இது கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, நாலு இதை கொடுத்துருவாங்க. இதில் வந்து கீழே இருக்கிறதுல வந்து எது ஆர்டர் படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, எது ஆர்டர் படி இருக்குன்னு. ஸோ கரெக்டாக. ஸோ மொதல் பைட்டு, ஸோ பிட்டு, பைட்டு, ஃபீல்டு, ரெக்கார்டு, ஃபைலு, டேட்டா பேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ER மாடல். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகேங்களா. ER மாடலுங்கிறது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இதை இன்ட்ரடியூஸ்ட் பை பீட்டர் செயின் இன் 1976. ஸோ இது எதுக்காக, யூஸ் டு டிசைன் டேட்டா பேஸ். ஸோ இதுவுமே டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் எப்படி இதை 3 டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, என்டிட்டி, ஆட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. என்டிட்டி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். என்டிட்டிங்கிறது ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட். தென் ஆட்ரிபியூட், அங்கே காலம் வந்து நம்ம ஆட்ரிபியூட் சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ER பேஸ்டு மாடலில் நம்ம வந்து ஆட்ரிபியூட்னு எதை சொல்கிறோன்னா, இந்த என்டிட்டி இருக்குல்ல, என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட் சொல்கிறோம். இப்போ 2 என்டிட்டிக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன்ஸ் தான் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம், லாஜிக்கல் லிங்க் பிட்வீன் என்டிட்டிஸ். ஓகேங்களா. தென் இப்போ என்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டின்னு இருக்குது. ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா பிரைமரி கீ இருக்கும். பிரைமரி கீ இருந்தால் தானே ஸ்ட்ராங். ஏன்னா பிரைமரி கீ இருந்தால் தானே நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். உங்கள் டேட்டா பேஸ் இருக்குது, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் உங்களோட ஃபோன் நம்பர் எடுத்துருவேனா, இல்லை உங்கள் இமெயில் ஐடி எடுக்க முடியும் என்னால். இப்போ நான் பேங்கில் வந்து எனக்கு டேட்டா பேஸ் கொடுத்துட்டாங்க, ஐபிஎஸ் வந்து கிளியர் பண்ண உங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு இமெயிலும் ஃபோனும் பண்ணணும், மெசேஜ் அனுப்பணும். அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டு எல்லாரோட இதுவும் எனக்கு கொடுத்துட்டாங்க. பட் கிளியர் பண்ண உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் தானே ஈஸியாக அவங்கள சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அவங்க நேம் மட்டும் கொடுத்தா எப்படி சர்ச் பண்ணி எடுக்க முடியும், எவ்வளோவே அதே சேம் நேமில் இருப்பீங்க. அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்கள் மெயில் ஐடிக்கும் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன், இந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு கங்க்ராச்சுலேஷன், ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி டிவி இருக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ அதுதான் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ பிரைமரிக்கு இருக்கணும். வீக் என்டிட்டினா நோ பிரைமரி கீ. இப்போ வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை, உங்கள் ஃபோன் உங்கள் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, உங்கள் ஃபோன் நம்பரு, இமெயில் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த நேமில் இருக்கிறவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேமில் 10 பேர் இருப்பான், நான் எப்படி ஒரு ஆளுக்காக பண்ணணுமா, நான் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணணுமா. ஸோ அதுதான் வீக் என்டிட்டி. ஸோ இங்கே பிரைமரி கீ இருக்காது, டிபெண்ட்ஸ் ஆன் அதர் என்டிட்டி வச்சு தான் நம்ம பண்ண முடியுது. ஓகேங்களா. தென் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இதில் வந்து ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சிம்பிள் ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட், தென் டிரைவ்டு ஆட்ரிபியூட், கீ ஆட்ரிபியூட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 6 டைப் இருக்குது. ஓகேங்களா. சிங்கிள் ஆட்ரிபியூட் என்னென்னா cannot be divided ஃபர்தர். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜ் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் ஆட்ரிபியூட். உங்கள் ஏஜில் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. காம்போசிட் ஆட்ரிபியூட்னா கேன் பி டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், டிவைட் பண்ண முடியுதா? ஸோ இது வந்து ஓகே. தென் சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட் அப்படின்னா ஒன் வேல்யூ பெர் என்டிட்டி. ஓகேங்களா. ஒன் வேல்யூ பெர் என்டிட்டி. அந்த என்டிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த், ஸோ வாட் எவர். இதுவே மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட்னா ஃபோன் நம்பர்ஸ். ஸோ ஃபோன் நம்பர் எத்தனை நம்பர் இருக்கும்? 9 நம்பர்ஸ் இருக்குமா? மல்டி வேல்யூடு. ஓகேங்களா. தென் டிரைவ்டு ஆட்ரிபியூட். டிரைவ் ஆட்ரிபியூட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜ், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பேன், தென் ஏஜ், இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து உங்கள் ஏஜ் டிரைவ் பண்ணி இங்கே வருமா? அதுதான் டிரைவ்டு ஆட்ரிபியூட். தென் கீ ஆட்ரிபியூட். இது வந்து யூனிக்லி ஐடென்டிஃபை என்டிட்டி. இப்போ உங்கள் ரோல் நம்பர் இந்த மாதிரி இல்லை, யூனிக்காக இருக்கும்ல, அதுதான் வந்து இது. தென் ஸோ இது போக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப்பில் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா. ஒன்று வந்து 1 to 1, 1 to many, many to 1. ஸோ 3 இருக்குது. அதாவது ஒரு என்டிட்டிவ் இன்னொரு என்டிட்டி ரிலேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஒரு என்டிட்டிவ் மெனி என்டிட்டி, மெனி என்டிட்டிவ் ஒரு மெனி, 1 to many அண்ட் மெனி டு மெனி, நாட் மெனி டு 1. அகைன் எழுதிடுறேன் தெளிவாக. 1 to 1, 1 to many, many to many. ஸோ 3 விஷயம் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஒரு என்டிட்டிவ் இன்னொரு என்டிட்டி, ஒரு என்டிட்டிவ் மெனி என்டிட்டி, மெனி என்டிட்டி டு மெனி என்டிட்டி. ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணுறது ஃபுல்லாமே இங்கே வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ தென் இப்போ என்டிட்டியை எப்படி அவங்க இந்த இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெக்டாங்கிள் சேவ். ஸோ என்டிட்டி வந்து ரெக்டாங்கிள் சேவ். ஓகே. தென் அப்படின்னா ஆட்ரிபியூட் எப்படி சொல்லுவாங்க அவங்க? நியா டயலாமே ஆட்ரிபியூட் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டயராமே வரைகிறேன் இருக்கேன். இப்போ வந்து இதுதான் என்டிட்டி, இது வந்து ஆட்ரிபியூட். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, ஆட்ரிபியூட் வந்து எந்த ஷேப்பில் வந்து அவங்க டிஃபைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆட்ரிபியூட். இது வந்து ரிலேஷன்ஷிப். ஒரு கோடு மாதிரி கொடுக்குறது வந்து ஆட்ரிபியூட் டு என்டிட்டி. ஸோ அதாவது அந்த லிங்க் பண்ணுவோம்ல, ஸோ அந்த லைன் தான் ஆட்ரிபியூட் டு என்டிட்டி அண்டு என்டிட்டி செட் வித் அதர் ரிலேஷன்ஷிப் டைப். ஓகேங்களா. தென் இப்போ ஆட்ரிபியூட், இப்போ இதே மாதிரி 2 சேவ் போட்டோன்னா இது வந்து மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட். இப்போ பாக்ஸை நீங்கள் எப்படி போட்டிங்க வச்சுக்கோங்களேன், 2 பாக்ஸ் போட்டிங்கன்னா வீக் என்டிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தான் கேட்பாங்க மேக்ஸிமம். கேட்டால் என்டிட்டி ஆட்ரிபியூட் ரிலேஷன்ஷிப் தான் கேட்பாங்க. தென் இந்த வீக் என்டிட்டி இதுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப். இப்போ 2 நான் ஸ்டூடெண்ட்னா நான் காலேஜ் படிக்கும்போது
ஒரு என்டிட்டி. தென் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ரிலேஷன்ஷிப், இது என்டிட்டி. ஸோ என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டியை சொல்கிறது தான் ஆட்ரிபியூட். ஸோ ஸ்கூலில் என்னுடைய ஐடி கார்டை சொல்கிறாங்கல்ல, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. தென் ஃபோன் நம்பர், நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஃபோன் நம்பர் இருக்காங்க, பேரண்ட்ஸ் நம்பர் தான் கொடுத்துருப்பேன், அது ஒரு ஆட்ரிபியூட். தென் இப்போ காலேஜில் என்னோடய காலேஜ் ஐடி கார்டு நம்பர், தென் இங்கே என் ஃபோன் நம்பர். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக சொல்கிறதான் வந்து ஓகேங்களா. ஸோ தென் இது போக ஒன்று என்னென்னா, என்டிட்டி செட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் என்டிட்டிஸ். ஸோ இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஃபோன் நம்பர், ஸ்கூலில் என்னோட இருக்கிற எல்லா டேட்டாவும் இருக்கிற வந்து கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டி செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ காலேஜில் இருக்கிற ஃபோன் நம்பர், காலேஜ் ஐடி கார்டை வந்து, ஸோ காலேஜில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்டிட்டி செட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு என்டிட்டி, இது ஒரு என்டிட்டி. பட் இதில் இருக்கிற அடிஷ்னலாக இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறோம்ல, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே, ஸோ அது வந்து என்டிட்டி செட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டுடே கிளாஸுடைய இது. ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.